ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா அலி காமனியினுடைய ஆலோசகராக செயல்படக்கூடிய முகமது மொஹ்பர் வெளியிட்டிருக்கக்கூடிய சில செய்திகள் வெளியாகி இருக்கு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியில என்ன செய்யணுங்கிற இறுதி எச்சரிக்கையை ஈரானுடைய இராணுவம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த இறுதி எச்சரிக்கை அமெரிக்காவும் அவர்களை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உலகளாவிய அதிகார இயக்கவியலே தடைப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. உலகளாவிய அதிகார இயக்கவியல் என்று சொன்னா ஒவ்வொரு நாட்டில் ஆட்சி மாற்றங்களே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்க நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க வந்தியல்ல, உங்க நாடுகளில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பார்த்துக்க என்கிற விதமாக அவருடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுத்தத்தை தீவிரப்படுத்துவதற்கு ஈரானுடைய உச்ச தலைவர் உறுதியாக இருக்கிறார். ஈரானை பொறுத்தவரை சண்டைக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க, சமாதானத்துக்கு ரெடி இல்லை. எனவே ஈரானுடைய ஆன்மீக தலைவர் யுத்தத்தை அதிகரிப்பதற்கு தயாராக இருக்கிறார். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த யுத்தம் அதிகரிக்கப்பட்டால் உலகளாவிய அதிகார இயக்கவியல் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். காரணம் என்னன்னு கேட்டா, நாங்க ஹொர்முஸை பிடிச்சு வச்சிருக்கிறோம், அதை ஓப்பன் பண்ணவே மாட்டோம். அடுத்த பக்கமாக ரெட் சீக்குள்ள பாபல் மந்த பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. இந்த நிலைகள் இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அது ஆட்சியாளர்களை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். எனவே உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னு கேட்டா, ஈரானுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதுதான் என்கிற செய்திகளை இன்றைக்கு முகமது மொஹ்பர் ஈரானுடைய ஆன்மீக தலைவரின் மிக முக்கியமான ஆலோசகராக இருப்பவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் முக்கியத்துவம் கருதி இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்கா மீது ஈரான் நடத்தி வருகிற யுத்தத்தை பொறுத்தவரையில இந்த யுத்தம் ஆயுத ரீதியிலான சண்டையே கிடையாது. இந்த யுத்தம் ஈரான் அமெரிக்கா மீது தொடுக்கிற பொருளாதார யுத்தம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரானை நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது ஈரான் மேல அமெரிக்கா அட்டாக் பண்றாங்க, அமெரிக்கா மேல ஈரான் அட்டாக் பண்றாங்க என்கிற செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால யாருக்கு என்ன நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி வளைச்சிருக்கிற அரபு நாடுகளுக்கு பிசினஸ் பண்ண முடியல, அமெரிக்காவுக்கு அந்த நாடுகளை காப்பாற்ற முடியல. இதெல்லாம் உலகத்துக்கு இப்ப தெரிய வந்துருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சீர்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரிய செலவு இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால அவங்களுக்கு அடுத்த கட்டம் நகர முடியாத நிலை இருக்கிறது. நவம்பர்ல எலெக்ஷன் வரை இருக்குது. அந்த எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சி வெல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா உள்கட்சி தேர்தல்களிலேயே அவங்க பல இடங்களில் தோல்வி அடைந்து கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக இஸ்ரேலுடைய மொசாதினுடைய ஆதரவு பெற்ற ஜூவிஸ் லாபியாக இருக்கக்கூடிய ஐபேக் பாரிய அளவுல ஃபண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அதன் மூலமாகவும் அவரால் ஜெயிக்க முடியல, தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். ஜூவிஸ் லாபியே அமெரிக்காவில் தோல்வி கண்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படியான நிலையில